ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்துஸ் கிச்சன். இன்றைக்கி நம்மளோட கிச்சனில் ரொம்ப சிம்பிளான ரொம்பவே டேஸ்டான தக்காளி சாதம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ இதை செய்கிறதுக்காக ஃபர்ஸ்ட் ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கணும். அதுக்காக 1/2 இன்ச் அளவு இஞ்சி, கூடவே ஒரு 5 பல்லு பூண்டு சேர்த்துக்கிறேன். பெருசாக இருக்கிறதுனால 5 சேர்த்துருக்கேன். கொஞ்சம் சின்னதாக இருந்தால் 8 பல்லு பூண்டு சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஒரு 7 வரமிளகாயை சுடு தண்ணியில் 10 நிமிஷம் முன்னாடியே ஊற வச்சுருக்கேன். மிளகாயை இந்த மாதிரி ஊற வச்சுட்டு அரைக்கும்போது நல்லா ஸ்மூத்தாக அரைப்பட்டு வரும். உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாயோட அளவை எடுத்துக்கோங்க. இது கூடவே ஒரு சின்ன துண்டு பட்டை, 2 கிராம்பு, 1/2 டீஸ்பூன் சோம்பு சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா ஸ்மூத்தான பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த விழுது தனியாக இருக்கட்டும். இப்போ ஒரு குக்கரில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சூடுபடுத்திட்டு அதில் ஒரு பிரியாணி இலை, 1/2 டீஸ்பூன் சோம்பு, இது ரெண்டுமே நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா இதில் ஒரு பெரிய வெங்காயத்தை நீளமாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை 2லேருந்து 3 நிமிஷத்துக்கு மட்டும் வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் ஓரளவு நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மசாலாவை சேர்த்துக்கலாம். ஸ்டவ்வை மீடியம் ஹீட்லேயே வச்சுட்டு இந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. பச்சை வாசனை போனதுக்கப்புறமா இதில் 3 மீடியம் சைஸ் தக்காளியை நீளமாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். தக்காளி கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக தான் சேர்க்கணும். அப்போது தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். கம்மியாக சேர்த்தா பிரியாணி மாதிரி இருக்கும். இப்போ இது கூடவே ஒரு பச்சை மிளகாய் இடையில கீறிட்டு சேர்த்துக்கலாம். தக்காளி சீக்கிரமாக வதங்கிறதுக்காக இந்த சாதத்துக்கு தேவையான அளவு உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் கல்லுப்பு சேர்த்துட்டு இந்த தக்காளி நல்லா மசிகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்மளுக்கு தக்காளி நல்லா மசிஞ்சு வெந்து வந்திருக்கு. இந்த டைமில் இதில் ஒரு 1/4 டீஸ்பூனுக்கும் குறைவான அளவு மஞ்சள் தூள், கூடவே 1/2 டீஸ்பூன் அளவு காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். இதில் காரம் இருக்காது, கலருக்காக தான். விருப்பம் இருந்ததுன்னா சேர்த்துக்கோங்க, இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கலாம். இது கூடவே ஒரு 4-5 புதினா இலை சேர்த்துக்கோங்க. அதிகமாக சேர்க்க வேண்டாம், இந்த அளவு சேர்த்தா போதும். நல்ல வாசமாக இருக்கும். இப்போ இது எல்லாத்தையுமே ஒரு 1 நிமிஷத்துக்கு மட்டும் வதக்கி விட்டுக்கலாம். வதக்கினதுக்கப்புறமா இதில் நம்ம தண்ணி சேர்த்துக்கணும். நான் இன்றைக்கி மெஷரிங் கப்பில் தான் 1 கப் அளவு சாப்பாட்டு புழுங்கல் அரிசி எடுத்திருக்கேன். 1 கப் அரிசிக்கு 2 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கணும். நான் இப்போ 2 கப் தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா இதை ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்துட்டு இது ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். இப்போ இது இந்த மாதிரி கொதிக்க ஆரம்பித்த உடனே நம்ம அரிசி சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி சாப்பாட்டு புழுங்கல் அரிசி தான் மெஷரிங் கப்பில் 1 கப் அளவு எடுத்து தண்ணியில் நல்லா கழுவிட்டு 1/2 மணி நேரம் முன்னாடியே ஊற வச்சுருக்கேன். தண்ணி எல்லாத்தையுமே சுத்தமாக வடிச்சிட்டு அரிசியை மட்டும் உள்ளே சேர்த்துக்கலாம். அரிசி சேர்த்த உடனே இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டுட்டு இது மேலே கொஞ்சமாக கறிவேப்பிலை, கூடவே கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ப்ரெஷர் குக்கரை மூடி விசில் வச்சு மீடியம் ஹீட்டில் 4 விசில் வச்சு எடுத்துக்கலாம். நீங்கள் நார்மலாக சாப்பாட்டு அரிசிக்கு எத்தனை விசில் விடுவீங்களோ அத்தனை விசில் விட்டு எடுத்துக்கலாம். 4 விசிலுக்கு அப்புறமா ப்ரெஷர் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். பாருங்கள், நம்மளுக்கு சூப்பரான டேஸ்டான தக்காளி சாதம் ரெடி ஆகிடுச்சு. கட்டாயம் இந்த மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்துஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் கிளிக் பண்ணிக்கணும்.